ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம டெய்லி டாக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்நாடகா விசஸ் தமிழ்நாடு காவேரி இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். காவேரி இஷ்யூனாலே எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி வழியாக தண்ணி ஓப்பன் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் தான் இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. என்ன திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடுலேருந்து கேஸ் போயிட்டுருந்துச்சுல்ல, இந்த காவேரி பற்றி தண்ணி திறக்கணும், தண்ணி வேணும் அப்படின்றது, அதை பற்றின அப்டேட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன்னா, நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 17 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் அப்பீலுக்கு வருது. அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை பற்றி பேசணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி பேச போகிறேன். நம்ம வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை பற்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த கர்நாடகா காவேரி இஷ்யூ பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பல வருஷமாக நடந்துகிட்ருக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2018க்கு முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்ருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 2018 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காவேரி மேலாண்மை அதாவது காவேரி நீர் மேலாண்மை அமைப்புகள் மூலமாக தான் நமக்கு அதாவது தண்ணி திறக்கிறதுக்கான எல்லா உத்தரவுமே வருது. இப்போது அந்த ஆர்டரையுமே கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு சரியாக ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பீல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 12th ஆகஸ்ட்டே வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட 4.5 TMC தண்ணி திறக்க சொல்லி 12th ஆகஸ்ட்டுக்குள்ளே, அதாவது 12 ஆகஸ்ட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு 4.5 TMC தண்ணி வந்து கர்நாடக அரசு கொடுக்கணுன்றது தான் ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து ஆல்ரெடி 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தரவே இல்லை. அதுக்கு அவங்க சைட்லேருந்து அவங்களும் நிறையா ரீசன் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து மழை பெய்யலை, எங்களுக்கும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, எங்களுக்கு வந்து பெங்களூருக்கு அவங்க வந்து வாட்டர் சப்ளை பண்ணோம், மெட்ரோ வாட்ரு, அப்படி இப்படின்னு அவங்க சைட்லேருந்து நிறையா சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன தான் சொன்னாலுமே கோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் அனுப்புவாங்க, ஒரு டீம். அந்த டீம் போயிட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி தான் ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இருந்துமே கர்நாடக கவர்மெண்ட்லேருந்து நமக்கு தண்ணி திறக்கலை. அதுக்கான அப்பீல் தான் வந்துட்டு 17th ஆகஸ்ட், அதாவது நாளைக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வருது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன ஏது அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்னா, இந்த கர்நாடக அரசுலேருந்து நம்ம காவேரி வழியாக என்னென்ன யூஸு, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுன்றதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? காவேரி வாட்டர் ரெகுலேஷன்ஸ் கமிட்டி CWRC அப்படின்றதுலேருந்து கர்நாடக கவர்மெண்ட்டை 3500 cubic செகண்ட் பர் லிட்டர் தண்ணி தமிழ்நாட்டுக்கு ஜூலை 29 திறக்க சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட்டு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWMA இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை திறக்காமல் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்ககிட்ட தண்ணி இல்லை, எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன்னா ஆகஸ்ட் 12 பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பிலிகுண்டலு, அதாவது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தர்மபுரிக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள பார்டர் தான் பிலிகுண்டலுன்ற இடம். இந்த இடத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ரீச் ஆகி மெஷர் பண்ணுவாங்க அங்கே தான். ஸோ எவ்வளோ தண்ணி கர்நாடகாலையும் தமிழ்நாடுக்கு ரீச் ஆகிருக்குது அப்படின்றது. இந்த இடத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12 வந்திருக்கணும், ஆகஸ்ட் 12 வந்திருக்கணும். ஜூலை 29 திறக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுலேருந்து 15 டேஸ் டைம் அவங்களுக்கு. ஆகஸ்ட் 12 நமக்கு வந்து சேர்ந்துருக்கணும். பட் ஆகஸ்ட் 12 வந்து சேரலை. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு எமர்ஜென்சி அப்பீலாக சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப கேஸை அப்பீல் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு இந்த கேஸ் வருது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பிலிகுண்டலு வழியாக வந்து நம்ம மேட்டூர் டேம் எல்லாருக்குமே தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ சாகர் டேம், அங்கேருந்து தண்ணி திறந்து தான் காவேரி ஆற்று வழியாக பிலிகுண்டலு வழியாக வந்து நம்ம மேட்டூர் டேமில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்க்கு தண்ணியை வந்து டிவைட் பண்ணி விடுவாங்க. டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தஞ்சாவூர், திருவாரூர்,
நாகப்பட்டினம், திருச்சி, மயிலாடுதுறை, அரியலூர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடலூர் வரைக்குமே இருக்குது. கடலூர்லேயே ஒரு பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஏரியா வந்துட்டு நம்ம டெல்டா ரீஜன் தான் சொல்லுவோம். ஸோ இது வரைக்குமே அந்த காவேரி தண்ணியை வச்சு தான் நம்மளோட விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காவேரி தண்ணி வரலைன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. இதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப வருஷமாகவே இந்த காவேரிக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, கேஸ் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணாமல், விவசாயம் பண்ணாமல் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. மழையும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட்னால கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மழை கம்மியாயிடுச்சு. வெயில் தான் அதிகமாக இருக்குது. இருந்த லேக்கு, பாண்டு, நம்மளோட ஸ்டோரேஜஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பிலோ லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது. கிரவுண்ட் வாட்டரும் ஆல்ரெடி சால்ட் வாட்டர் ஆகிட்டுருக்கு. அதையும் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்குது. ஸோ இதனால தான் நம்ம காவேரி ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த காவேரி இஷ்யூ பற்றி பேசினா கிட்டத்தட்ட ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் பேச முடியும் நம்மளால். பட்டு அவ்வளோ பெரிய வீடியோ அது போட முடியாததுனால நான் உங்களுக்கு சிம்பிளாக என்ன பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு, எதுக்காகன்றதை தான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காவேரி இஷ்யூ பற்றி, இந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் வர வீடியோஸில் பேச தான் போகிறோம். நாளைக்கு ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்துன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம வந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியனை தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு வந்து நான் கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லை என்னென்ன என் சைட்லேருந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது நான் வந்து என் சைட்லேருந்து வீடியோவில் இன்புட்டை கொண்டு வர முடியும். நீங்கள் எனக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த காவேரி இஷ்யூ நடக்குதா நடக்கலையா என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேறு எல்லாருமே ஒவ்வொரு டென்ஷனில் ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டுருப்போம் லைஃப்பில் சர்வே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்குல்ல, ஆமாம்ல அப்படின்னு நம்ம ஊரோட இஷ்யூ அவங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.